வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இன்னைக்கு சைவ ஈரல் வறுவல் அது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இது புரட்டாசி மாசம்ங்கிறதுனால கொஞ்சம் சைவம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டீங்க, அதனால இது போடலான்ட்டு. அப்புறம் இன்னொன்னு, நம்ம இது கீரையை வச்சு செய்யறோம். குழந்தைய கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் இது கீரை நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபார்ம்ல உள்ள துணிக்கிறதுக்கு சரியா இருக்கும். இப்ப வாங்க எப்படி என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துடலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு கட்டு பாலாக்கீரை எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படியே கட் பண்ணாம முழுசா வச்சிருக்கிறேன். கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் நிலக்கடலை வறுத்து தோல் உரிச்சது, ஒரு 6-7 பாதாம் எடுத்துக்குங்க. அப்புறம் கறி மசால் கொஞ்சம், சிகப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூனு, பூண்டு ஒரு 4 பல்லு பொடியா கட் பண்ணி வச்சுக்கிறேன். முந்திரி 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், அப்புறம் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூவு, ஒரு ஏலக்காய், பச்சை மிளகா, கொஞ்சம் கடல் பாசி, அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பொடிசா நீல வாக்குல. அதே மாதிரி தக்காளியும் ஒரு தக்காளிய நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சோண்டு மல்லித்தலை, கருகாப்பிலை, அப்புறம் கடலை மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். அப்புறம் தேங்காய் கொஞ்சம் 1 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். பாருங்க, கடலை மாவு 4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் கருகாப்பிலை. இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் கீரையை வேக வைக்கணும். அதுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன். இந்த கீரை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கீரையை அப்படியே போட்டுருங்க. சும்மா ஒரு கொதிச்சோடனே எடுத்துக்கலாம். அப்ப இது கூட பழுத்த பச்சை மிளகால சிகப்பு கலரா இருக்கிறது, அது ஒரு 3 போட்டுக்கோங்க. சும்மா ஒரு கொதி வேகட்டும், அப்புறமா காட்டுறேன் நான். பாருங்க, இப்ப நம்ம கீரை ஒரு கொதி ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது ஃபுல்லா தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம கீரை இப்படி இருக்குது. இன்னுமே இது எல்லாம் அமுத்தி விட்டு தண்ணி இல்லாம ட்ரை பண்ணிருங்க. ஃபுல்லா வடிஞ்சிரட்டும். நல்லா அப்புறம் ஆற வச்சு இதை அரைச்சிடலாம். சுத்தமா தண்ணி இல்லாம வடிச்சு ஆற வச்சு அரைச்சிருங்க. பாருங்க, இப்ப நம்ம கீரை வேக வச்சுதான் அரைச்சு எடுத்துட்டோம். எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அவ்வளவு நைஸா அரைச்சுக்குங்க. இது கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமா போட்டுக்குங்க. நான் போட்டிருக்கிறேன், பொடி உப்பு போட்டேன். அப்புறம் இதுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு பாருங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கலக்கிட்டு அப்புறமா போட்டுக்கலாம். பாருங்க, நான் இன்னொரு ஸ்பூனும் போட்டேன், பத்தலன்னு. அதனாலதான் கெட்டியா அரைச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு மாவு கம்மியா பிடிக்கும். இது கூட மைதா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், எடுத்து வச்சது. கெட்டியா பிணையணும். பாருங்க, இப்ப நம்ம மாவு இந்த பதத்தில் இருக்குது. இப்படி எடுத்துக்கங்க. இப்படி எடுத்தா உழுகுற மாதிரி இருக்கணும், கெட்டி பதத்துல. இது நான் எடுத்து வச்சிருந்த மாவு எல்லாமே போட்டேன். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 எல்லாத்தையும் போட்டு கலக்கிட்டேன். இதை இனி ஒரு பாத்திரத்துல மாத்தி எண்ணெய் தொடச்சு அந்த பாத்திரத்துக்குள்ள இதை வச்சு இட்லி பாத்திரத்துல வேக வச்சிடலாம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க, நான் பாருங்க இந்த பாத்திரத்துல இப்ப எண்ணெய் தொடச்சு வச்சிருக்கிறேன் நானு. இப்ப இந்த பாத்திரத்துல இந்த மாவு போட்டுடலாம். பாருங்க, இப்ப கையில கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு இதெல்லாம் இப்படி மட்டம் பண்ணி விட்டுருங்க. மட்டம் பண்ணிட்டு நம்ம இட்லி பாத்திரத்துல வேக வச்சிடலாம். பாருங்க, இட்லி பானையில தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இதை வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்றதுக்கு இது வேகிறதுக்குள்ள நம்ம என்னென்ன இதுக்கு அரைக்கணுமோ அதெல்லாம் அரைச்சிடலாம். வாங்க என்னன்னு பாத்திரலாம். பாருங்க, இப்ப அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 5-6 பாதாம் எடுத்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி எடுத்து, இப்ப தேங்காயும் 4-5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. இல்லைன்னா 1/2 கப் போட்டுக்கலாம். 2 கருகாப்பிலை வச்சிருக்கிறேன். இப்ப இது இப்படியே அரைச்சிடலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். வாங்க, இப்ப நம்ம வெஜ் ஈரல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குது. இப்ப ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இப்ப நம்ம வெஜ் ஈரல் வேக வச்சது ரெடி ஆயிடுச்சு. நீ கொட்டிடலாம். கொட்டி கட் பண்ணிக்கலாம்.
போட்டுக்கலாம். சூடா இருக்குது எனக்கு. இப்ப நீங்க ஆற வச்சு போடுங்க, ஒட்டாது. எனக்கு லைட்டா ஒட்டி இருக்குது. இப்ப நீங்க ஆற வச்சு போட்டீங்கன்னா அது ஒட்டாது. இப்ப இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இது ஆறுறோம். ஆறுற வரைக்கும் நம்ம அதுக்குள்ள போய் தாளிச்சிடலாம். பாருங்க, இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. சட்டி வச்சு எண்ணெய் வச்சிருக்கிறேன் நம்ம வெஜ் ஈரல் பண்றதுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 சீரகம் போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் சோம்பு. நான் அந்த சோம்பு சொல்றதுக்கு மறந்துட்டேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கடல் பாசி போட்டுக்கோங்க. கூடவே இந்த 3 மிளகாய் சைட்ல கீறி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோங்க. பூண்டு பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வணங்கட்டும். பாருங்க, பூண்டு வணங்கிருச்சு. இப்ப எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். நீல வாக்குல கட் பண்ண வெங்காயம், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், போட்டுக்கலாம். இதுல உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம வெங்காயம் டிரான்ஸ்பரண்டா வணங்கி இருக்குது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். எடுத்து வச்சது ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்குது, இது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கட்டும். வணங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்க்கணும். இது வணங்கினதுக்கு அப்புறம் காட்டலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கிடுச்சு. இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி இப்படி புழிஞ்சு விட்டு சேர்த்துக்குங்க. நீல வாக்குல வெட்டி வச்சிருக்கிறத கொஞ்சம் கசக்கி விட்டு சேர்த்துக்குங்க. பாருங்க, இப்ப இது கொஞ்சம் வணங்கட்டும். நல்லா தக்காளி மேஷ் ஆகிற மாதிரி வணங்கிக்கிட்டோம். வணங்கினதுக்கு அப்புறம் காட்டுறோம். பாருங்க, இப்ப நம்ம தக்காளி வணங்கிருச்சு. இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், முந்திரி, பாதாம், நிலக்கடலை அந்த விழுது இது கூட சேர்த்திக்கலாம். பாருங்க, நல்லா நைஸா அரைச்சிக்குங்க. இது கூட சேர்த்திக்கலாம். பாருங்க, இது ஒரு வணக்கி விட்டுட்டு தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சம் வணங்கணும், எண்ணெய் பிரிகிற அளவுக்கு. அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த முந்திரி போட்டதுக்கு கிரீமியா இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்திக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம இந்த மசால் போட்டது வணங்கிடுச்சு. இப்ப இது தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இது அப்படியே நம்ம தூளுகள்லாம் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச தூளுகளை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமா சிகப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. கறி மசாலா தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கங்க நீங்க. ஏன்னா பார்த்து போடுங்க. முதல்ல அரைக்கிற போது இந்த கீரை வேக வச்சு அரைக்கிறதுக்கும் நம்ம சேர்த்தி இருக்கிறோம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இது கொதிக்கட்டும். பாருங்க, இவ்வளவு உப்பு எனக்கு தேவைப்படுது போட்டுக்கிறேன் நானு. இது உப்பு போட்டு இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ஈரல் வந்து அங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறத கட் பண்ணிட்டு வந்துக்கலாம். வாங்க, இது கொதிக்கட்டும். பாருங்க, நம்ம வெஜ் ஈரல் வந்து இப்படி கெட்டியா இருக்குது. நல்லா அது கட் பண்ணிடலாம். நம்ம இது வந்து ஷேப் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியா இருக்கணுங்கிறதுக்கு வேண்டிதான் நான் மைதா சேர்த்தி இருக்கிறேன். அப்பதான் அந்த ஃபீல் வரும். ஈரல் நம்ம கடிச்சோம்னா ஆட்டு ஈரல் கடிச்சா எப்படி வரும் அந்த மாதிரி வரும். அதுக்கு இப்ப எல்லாம் கட் பண்ணிட்டு காட்டுறேன் நான். பாருங்க, நம்ம சைவ ஈரல் எல்லாம் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்குது. இதை வந்து எண்ணெயில போட்டு ஒரு பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க, நான் எண்ணெய் பொரிச்சுக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறது பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இது சேர்த்துக்கலாம். ஒன்னொன்னா போடுங்க. பொரிக்காமையும் போடலாம். பொரிச்சடிச்சு போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்கு வேண்டிதான் பொரிக்கிறேன். இது பொரிச்சுட்டு காட்டுறேன். பாருங்க, இப்ப நம்ம வெஜ் ஈரல் பொரிச்சது ரெடி ஆயிடுச்சு. இதை நீ எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம வெஜ் ஈரல் வறுத்து எடுத்தாச்சாங்க. அதுக்கான கிரேவி இங்க ரெடி ஆயிடுச்சு. இப்ப அதை போட்டு கலக்கிடலாம். உங்களுக்கு கிரேவியா வேணும்னா இந்த மாதிரி போடுங்க. இன்னும் செமி கிரேவி வேணும்னு நினைச்சீங்க, இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா போட்டுக்கங்க. பாருங்க, இப்ப நம்ம வெஜ் ஈரல் போட்டுறோம் உள்ள.
இது அப்படியே கொஞ்சம் இதுல வேகட்டும், வந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் நான். நல்லா வெஜ் ஈரல் கிரேவி சுத்தமா சுருண்டு வந்துருச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சிருந்த கருகாப்பிலை போட்டுக்கலாம். கருகாப்பிலை போட்டு ஒரு பரட்டிக்கோங்க. நல்லா சுருண்டு வந்துருக்குது. இப்படி இருக்குட்டு இந்த ஸ்டேஜ்ல மல்லித்தலை போட்டு ஒரு கலக்கி கிளக்கிக்கலாம். பாருங்க, மல்லித்தலை கட் பண்ணி வச்சிருக்கோம் பொடிசா, அதை போட்டுக்குங்க. உங்களுக்கு வேணும்னா புதினா போட்டுக்குங்க, அந்த பிளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னீங்கன்னா. எங்களுக்கு புதினா இல்ல, நான் போடல. பாருங்க, இப்படி கலக்கி விட்டுக்குங்க. ரெடி ஆயிருச்சு. நம்ம பாருங்க, இப்ப நம்ம வெஜ் ஈரல் கிரேவி ரெடி. நம்ம வந்து வேறைக்கு மாத்திட்டு காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்க, இப்போ சத்தான சைவ ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு என்னோட ஸ்டைல்ல. இதுல வந்து கீரை நிறைய போட்டு சேர்த்திருக்கிறேன். இது என்னோட அளவுகளுக்கு இவ்வளவு வந்திருக்குது. நீங்க வந்து இந்த அளவுகள்லாம் கூட்டி குறைச்சு பண்ணிக்கோங்க. மைதா போட்டாதான் அது வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி வரும், ஈரல் மாதிரி வரும். இல்ல எனக்கு மைதா வேண்டாம்னா நீங்க கோதுமை மாவும் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, சத்தான வெஜ் ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.